நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மாடல் 2. ஸோ மாடல் 2ல் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் ஐட்ரேஷன் இல்லை அப்படின்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். அடுத்து வந்து ஃபங்க்ஷன், ஏற்கனவே பார்த்த ஃபங்க்ஷனில் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்து ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன் சொல்கிறது பைத்தானில். தென் ஸ்ட்ரிங்கில் மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது. அடுத்து வந்து செட் ஆப்ரேஷன்ஸ்ன்னு சொல்லி தனியாக இருக்குது. தென் லாஸ்ட்டு ஒரு சாம்பிள் ப்ராப்ளம். இதுதான் மாடல் 2ல் பைத்தானில் உள்ள கான்செப்ட். ஸோ ஒன் பை ஒன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பூலியன் வேல்யூஸ் அண்ட் ஆப்ரேட்டர். ஸோ பூலியன் வேல்யூஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன? பூலியன் வேல்யூஸ்ன்னு எடுத்துட்டோம்னாலே அது வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், either ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா பூலியன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பூலியன் வேல்யூ அண்ட் ஆப்ரேட்டர்ஸில் ஸோ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 0 ரெப்ரசன்ட் ஃபால்ஸு, 1 வந்து ரெப்ரசன்ட் ட்ரூ. ஸோ ஒரு கண்டிஷன் நான் செக் பண்ணுறேன். இந்த கண்டிஷன் இப்போ 7 <8 அப்படின்னு வச்சுக்கோம். 7 <8னா கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்? எய்தர் ட்ரூன்னு கிடைக்கும் இல்லைனா ஃபால்ஸ்னு கிடைக்கும். அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பூலியன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் கண்டிஷன். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க 3 = 5 அப்படின்னு. ஆக்சுவலாக ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ஸோ ஃபால்ஸு. 6 = 6. ஸோ ரெண்டுமே வேல்யூ ட்ரூ. ஸோ வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரிசல்ட் வந்து ட்ரூ. ஸோ இந்த மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஃபைனல் ரிசல்ட்டாக கிடைக்கும். அதுதான் வந்து பூலியன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கண்டிஷ்னல் அண்ட் ஆல்டர்னேட்டிவ், அப்புறம் செயின்டு கண்டிஷ்னல். இது எப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி சி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். இஃப் எல்ஸு எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இஃப் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது பைத்தானில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான். ஸோ கண்டிஷ்னல், அதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்து அதுக்கு ரிசல்ட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் தி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த கண்டிஷ்னலில் வந்து கண்டிஷ்னல் இஃப்னு ஒன்று இருக்குது. தென் ஆல்டர்னேட்டிவ் இஃப் எல்ஸு, தென் இஃப் எல்ஸ் இஃப், தென் நெஸ்டட் இஃப். இந்த 4 டாபிக் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து இஃப் கண்டிஷன், சிம்பிள் இஃப் கண்டிஷன் சொல்லலாம். ஸோ சிம்பிள் இஃப் கண்டிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிஷனல் இஃப் இஸ் யூஸ்டு டு டெஸ்ட் எ கண்டிஷன். ஃபஸ்ட்டு அந்த கண்டிஷனை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா செக் பண்ணுது வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போது பார்த்தோம் இல்லையா, 7 <8, 6 = 6, இதெல்லாமே தான் கண்டிஷன். இந்த கண்டிஷன்லாம் ட்ரூவா இல்லை ஃபால்ஸா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு உள்ள சின்டாக்ஸ் தான் வந்து கண்டிஷ்னல் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சின்டாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஒரு கண்டிஷனை நம்ம டேரெக்டாக 6 < 7 கொடுக்காம ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னா அது கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எனக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கணும், ஃபால்ஸாக இருந்தால் ஒரு ரிசல்ட் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம செட் பண்ணுறது தான் வந்துட்டு கண்டிஷனல் இஃப்னு சொல்லுவோம். ஸோ இஃப் கண்டிஷனல் 1. ஸோ அதோட டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பார்த்திங்கன்னா இதுதான். இங்கே தான் வந்து இது வந்து ஃப்ளோ சார்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ளோ சார்ட்டில் கண்டிஷன் வந்து நான் இங்கே தான் கொடுக்குறேன். சப்போஸ் அது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷனை விட்டு எனக்கு வெளியில் வந்துடும், எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. அதுதான் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் எடுத்திங்கன்னா ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ஒரு வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகணும், ஒரு வேறு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ப்ரோக்ராம் டு ப்ரொவைட் த ஃப்ளாட் ₹500 and if the purchase amount is greater than 2000, so the program to provide the bonus mark if the category is sport. ஸோ இங்கே ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு இப்போ 2 ப்ரோக்ராம் இருக்குது. 2 ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரொவைட் த ஃப்ளாட் ₹500. ஒரு ஃப்ளாட் வந்துட்டு 500ல் இருக்குது அப்படின்னா இஃப் பர்ச்சேஸ் அமௌண்ட் இஸ் கிரேட்டர் தேன் 2000. ஸோ ஒரு ஃப்ளாட் ப்ரைஸ் வந்துட்டு 500 கொடுக்குறோம் அப்படின்னா எனக்கு அந்த பர்ச்சேஸ் அமௌண்ட் எப்படி இருக்கணும்னா 2000க்கு மேலே இருக்கணும். அப்போது நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத செக் பண்ணணும். அந்த அமௌண்ட் வந்து 2000க்கு மேலே இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா. ஸோ அதுதான் வந்து இதில் சப்போஸ் 2000க்கு மேலே இருந்துச்சுன்னா நான் வந்து 500 டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுக்கணும். ஸோ 500 டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுக்கணும்னா ஃபஸ்ட் நான் என்ன பண்ணணும், யூசர்ட்டேருந்து அந்த எவ்வளவு பர்ச்சேஸ் அமௌண்ட் அப்படிங்கிற வேல்யூவை வாங்கணும். யூசர்ட்டேருந்து நான் இன்புட் கெட் பண்ணணும். அப்போ தான் என்னால் என்ன பண்ண முடியும்,
செக் பண்ண முடியும். ஒரு சில பேர் 3000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில பேர் 1500க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது 2000க்கு மேலே யார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் 500 ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்டு. ஸோ அப்போ பர்ச்சேஸ் ஈக்குவல் டு, இதுதான் கண்டிஷன், பர்ச்சேஸ் ஈக்குவல் டு இன்ட்டு, ஏன்னா இன்டீஜர் வேல்யூ தான் வாங்க போகிறோம், இன்ட்டு இன்புட்டு என்டர் யுவர் பர்ச்சேஸ் அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே 4000ங்கிறது வந்து அதில் கொடுக்குற அமௌண்ட்டுக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப், இதுதான் கண்டிஷன், இந்த இஃப் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இஃப் பர்ச்சேஸு இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 2000, சப்போஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 2000ஆகவும் இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா பர்ச்சேஸ் ஈக்குவல் டு இந்த பர்ச்சேஸ் அமௌண்ட்லேருந்து -500 நான் டிஸ்கவுண்ட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு எனக்கு எந்த வேல்யூவோ அந்த பர்ச்சேஸோட வேல்யூ வரணும். இதுதான் வந்து இஃப் கண்டிஷன், சிம்பிள் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்காது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ பர்ச்சேஸ் அப்படிங்கிறது PURனு கொடுத்துக்கலாம். அடுத்து இன்ட்டு தான் நான் வாங்க போகிறேன், அது இன்டீஜர் வேல்யூ தான் வாங்க போகிறேன். ஸோ இன்ட்டு இன்புட் வேல்யூவில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்டு இன்புட்டு என்டர் யுவர் பர்ச்சேஸ் அமௌண்ட்டு. ஓகேங்களா? ஸோ அது உள்ள இன்புட்டுக்குள்ள பர்ச்சேஸ் அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்த இன்ட்டு அடுத்து இன்புட்டு என்டர் யுவர் பர்ச்சேஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்துட்டு இதோட வேல்யூ நான் யூசர்லேருந்து வாங்குகிற வேல்யூ இங்கே வந்து எனக்கு ஸ்டோர் ஆகும், PURல வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணணும், இதை செக் பண்ணணும். இந்த PUR அமௌண்ட் வந்துட்டு கிரேட்டர் தேன் 2000 இருக்கா, கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு, ஓகேவா? ஸோ கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 2000 இருக்கான்னு செக் பண்ணணும். 2000 இருந்தால் மட்டும்தான். இப்போ இதை இனிஷியேட் பண்ணுறதுக்கு எந்த கண்டிஷன் கொடுத்தாலும் அதை இனிஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு கோலன் கொடுக்கணும். கோலன் கொடுத்து நான் என்ட்ரு கொடுத்தேன்னா, அதாவது பிகினிங்லேருந்து கர்சர் ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரு டேப் யூஸ் பண்ணி அந்த ஸ்பேஸ்லேருந்து, ஏன்னா இதில் வந்து ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது பைத்தானில். அப்போ என்ன பண்ணணும், இந்த ஸ்பேஸை வச்சு தான் நம்ம அதோட கண்டிஷன் ஓப்பன் ஆகிருக்கு க்ளோஸ் ஆகிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், இங்கே வர்ற கர்சரே வந்து நான் இந்த கோலன் கொடுக்காமல் என்ட்ரு கொடுக்குறேன் பிகினிங்கில் வந்துட்டு, ஏன்னா அது அடுத்து நெக்ஸ்ட்டு லைனாக அதை எடுத்துக்குது. அப்படி இல்லாமல் இங்கே நான் ஒரு கோலன் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தேன்னா இப்போ எனக்கு இஃப் கண்டிஷனுக்குள்ளே ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்குறோம். சப்போஸ் இந்த பர்ச்சேஸ் அமௌண்ட் வந்து 2000 இல்லைன்னா 2000க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், இந்த பர்ச்சேஸ் அமௌண்ட்டில் இருந்து 500 டிஸ்கவுண்ட் பண்ணணும். ஸோ -500. ஓகேவா? இதானே கண்டிஷன். இந்த கண்டிஷனை எனக்கு என்ன பண்ணணும், இப்போ நான் மறுபடியும் இந்த கண்டிஷன்லேருந்து வெளில வரணும்னா பேக் ஸ்பேஸ் ஆரம்பிக்கு என்னோட கர்சரை பிகினிங்கில் கொண்டு வந்துடுறோம், இண்டெக்ஸில் கொண்டு வந்துடுறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட பர்ச்சேஸ் அமௌண்ட்டோ எவ்வளவு நான் எவ்வளோ கொடுக்குறனோ அதுலேருந்து 500 மைனஸ் பண்ணி கொடுக்கணும் இல்லையா? ஸோ பேயபிள் அமௌண்ட் ஆர் யுவர் பேயபிள் அமௌண்ட் அப்படின்னு கொடுக்குறேன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அமௌண்ட் டு பேன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பேயபிள் அமௌண்ட் இஸ், இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே PURன்னு தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன், இங்கே கொடுத்த மாதிரி PURன்னு கொடுத்துருக்கேன். ஸோ கமாவை கொடுத்துட்டு PUR பர்ச்சேஸ் அமௌண்ட்டு. எனக்கு இது வந்து என்ன ஆகணும் அப்படின்னா பிரிண்ட் ஆகணும். ஸோ இதுக்கப்புறம் எதுவுமே இதில் கொடுக்கல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் செக் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணுறேன் அப்படின்னா என்டர் யுவர் பர்ச்சேஸ் அமௌண்ட் கேட்குது. நான் எவ்வளோனா 1800 கொடுக்குறேன். 1800 தான் கொடுத்துட்டு நான் என்ட்ரு கொடுக்குறேன். யுவர் பேயபிள் அமௌண்ட் இஸ் 1800 தான் வருது, எந்த டிடக்ஷனுமே ஆகலை. ஓகேங்களா? இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன், சேம் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். எனக்கு அமௌண்ட்டு கேட்குது. அமௌண்ட்டில் நான் 2500ன்னு கொடுக்குறேன். இப்போது என்னோடய பர்ச்சேஸ் அமௌண்ட்டு 2000க்கு மேலே போயிடுச்சு. இப்போ நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய பேயபிள் அமௌண்ட் எவ்வளோ காட்டுது, 2000 தான் காட்டுது. ஸோ இதுதான் கண்டிஷனல் செக். ஒரு கண்டிஷன் வந்துட்டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்குது சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி
இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்னொரு ப்ரோக்ராம் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்க் ப்ரொவைடட் கேட்டகரிஸ் ஸ்போர்ட்டில் இருந்துச்சுன்னா அவரோட மார்க் வந்து போனஸ் மார்க் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இது அந்த போனஸ் மார்க் உள்ளது. இது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதே அந்த ஆன்லைன் கம்பைலரோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ m=int இன்புட்டு என்டர் யுவர் மார்க்கு. இந்த மார்க் சப்போஸ் கேட்டகரி இது வந்து ஜென்ரல் கேட்டகரி, ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி. ஸோ அவங்க எஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதில் ஒரு 25 மார்க்கை பூஸ்ட் பண்ணணும். இதுதான் வந்து செகண்ட் ப்ரோக்ராம். இது நீங்கள் அந்த ஆன்லைன் கம்பைலரில் நீங்கள் டைப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இஃப் எல்ஸ். இப்போ இஃப் பார்த்தோம், இஃப் எல்ஸ் அது என்ன? இஃப்க்கும் இஃப் எல்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இஃப்ங்கிறது ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எதுவுமே பெர்ஃபார்ம் ஆகாது. அதுதான் சிம்பிள் இஃப் கண்டிஷன். அதே இது இஃப் எல்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். சப்போஸ் அது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா வேறு ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். ஃபால்ஸாக இருந்தாலும் ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகணும், ட்ரூவாக இருந்தாலும் ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகணும். இதுதான் வந்து இஃப்க்கும் இஃப் எல்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இஃப் தென் கண்டிஷன் ஒன், ஒரு கண்டிஷன் தான் கொடுக்குறேன். சப்போஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 1 வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸில், எதாவது எல்ஸ்னால் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் வர்றது. எல்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் 2 அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆகணும்? எக்ஸிக்யூட் ஆகணும். அதுக்கான ஃப்ளோ சார்ட்டு தான் இது. சப்போஸ் இது எஸ்ன்னு இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1, ட்ரூ நோன் இருந்துச்சு அப்படின்னா, ஆர் ஃபால்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 2. இதுதான் இஃப் எல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இது எப்படி நம்ம செக் பண்ணுறது? இதை நிறைய எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஆட் ஆர் ஈவனு, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், லீப் இயர் ஆர் நாட்டு, கிரேட்டஸ்ட் 2 நம்பர்ஸு, எலிஜிபிலிட்டி. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். இந்த ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நம்ம போட்ட அதே ப்ரோக்ராமில் இருந்து ஒரு இஃப் எல்ஸ் கண்டிஷனை நம்ம கொடுப்போம். இப்போ நான் என்ன கொடுத்துட்டேன் அப்படின்னா, இங்கே ஒரு டேப் கொடுத்து இதோட இதுக்குள்ளே கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்? எல்ஸ்ன்னு கொடுக்குறேன். அதாவது எனக்கு அந்த அமௌண்ட்டு பர்ச்சேஸ் அமௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா சேம் அமௌண்ட்டு எனக்கு வந்து ரெடியூஸ் ஆகணும். சப்போஸ் 2000க்கு கீழே இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, இது உள்ள யுவர் பர்ச்சேஸ் வேல்யூ ஆர் பர்ச்சேஸ் amount is not eligible to என்ன கொடுக்கலாம்? நாட் எலிஜிபிள் டு டிடக்ஷனா இல்லை நாட் எலிஜிபிள் டு ரெடியூஸ் த அமௌண்ட் ஆர் நாட் எலிஜிபிள் டு மினிமம் அமௌண்ட்னு கொடுக்கும். தெர் இஸ் அ மினிமம் அமௌண்ட். ஸோ மினிமம் அமௌண்ட்டுன்னு கொடுத்துட்டு இப்போ என்ன அப்படின்னா, எனக்கு இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதுவே ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். அதே 1500 என்னோடய எல் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு சின்டாக்ஸ் எரர். ஸோ எல் ஸ்டேட்மெண்ட் இங்கே எப்படி கொடுத்துருக்கோம்? ப்ரீவியஸில் உள்ளது அவரோட ப்ரோக்ராமில் எல்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. பிகினிங்கில் இருக்கணும் என்னோடய ஸ்டேட்மெண்ட். இங்கே பிகினிங்கில் கொடுத்துட்டு நான் என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ எப்படி இஃப் ஸ்டேட்மெண்ட் இங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரி எல் ஸ்டேட்மெண்ட்டும் இங்கே ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். இப்போ அதே 1800 தான் நான் கொடுக்குறேன். 1800 கொடுத்துட்டு நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா, யுவர் பர்ச்சேஸ் அமௌண்ட் இஸ் நாட் எலிஜிபிள் டு மினிமம் அமௌண்ட். அப்போது எனக்கு வந்து இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கும்போது எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. இதுதான் இஃப் எல்ஸ். அதே இதில் தான் இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ ஆர்டர் ஈவன் வச்சுக்கோங்க, ஒரு நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பர் ஆர்டர் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு வேல்யூ வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? அதுவே ஈவனாக இருந்துச்சுன்னா வேறு ஒரு வேல்யூ வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ என் ஈக்குவல் டு இதுன்னு சரி இ வேல்யூ அதோட வேல்யூ வந்து எவாலுவேட் பண்ணுது. இந்த இன்புட்டே கொடுக்கல அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக அதை இன்புட்டாக எடுத்துக்கிறோம். நீங்கள் கொடுக்குற வேல்யூ எண்ணில் போய் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் பண்ணுறது நான் என்ன பண்ணுறேன்னா மாடுலர் டிவிஷன் 2ன்னு கொடுக்குறேன். மாடுலர் டிவிஷன் 2 ஏன் கொடுக்குறேன்னா, ஒரு நம்பர் வந்து ஆடா ஈவனாக செக் பண்ணுறதுக்கு நான் மாடுலர் டிவிஷன் 2 கொடுத்தேன்னா சப்போஸ் அதோட ரிமைண்டர் தான் எனக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். அந்த ரிமைண்டர் வந்து 0வாக இருந்துச்சுன்னா அது ஈவன் நம்பர்.
இப்போ 4 டிவைட் பை 2ன்னு வச்சுக்குவோம். ஒரு ரிமைண்டர் என்ன 0. அப்போ அது வந்து ஈவன் நம்பர். அதே 3 டிவைட் பை 2ன்னு கொடுத்தேன்னா ரிமைண்டர் எனக்கு 1ன்னு கிடைக்கும். அப்போ அது ஆட் நம்பர். ஸோ அதை செக் பண்ணுறதுக்காண்டி நான் இந்த கண்டிஷன் கொடுக்குறேன். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு அது ஈவன் நம்பர், அப்படி ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அது ஆட் நம்பர். ஸோ இதுதான் ஆடு ஈவனில் கொடுக்குற வேல்யூ ஸ்டேட்மெண்ட். ஆடு தென் ஈவனில் கொடுக்குற அதோட வேல்யூ ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இதான் இஃப் எல்ஸ்குள்ள. அதே மாதிரி தான் அடுத்து இந்த ப்ரோக்ராம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாசிட்டிவ் நெகட்டிவ் லீப் இயராக இல்லையா, அண்ட் கிரேட்டஸ்ட் 2 நம்பர் எலிஜிபிலிட்டி ஆஃப் ஃபார் ஓட்டிங். அப்போ இது எல்லாமே இஃப்னா ஒரு வேல்யூ, தென் அதோட அதாவது கண்டிஷன் ட்ரூனா ஒரு வேல்யூ, ஃபால்ஸ்னா ஒரு வேல்யூன்னு கிடைக்கும். ட்ரூவாக இருந்தால் அது பாசிட்டிவ், இல்லைன்னா நெகட்டிவ். ட்ரூவாக இருந்தால் லீப் இயர், இல்லைன்னா லீப் இயர் இல்லை. கிரேட்டஸ்ட் ஆஃப் 2 நம்பர், 2 நம்பருக்கு கம்பேர் பண்ணி ஒன்று அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் நம்பர், இல்லைன்னா செகண்ட் நம்பர். எலிஜிபிலிட்டி ஃபார் ஓட்டிங், உங்களோட ஏஜ் வந்து 18க்கு மேலே இருக்கா கீழே இருக்கா. ஓகேவா? இது வேணால் இப்போ ஒன்று ட்ரை பண்ணுவோம். எலிஜிபிலிட்டி ஃபார் ஓட்டிங்னா இதே ப்ரோக்ராம் எடுத்துக்கிறேன்னா என்டர் யுவர் பர்ச்சேஸ் அமௌண்ட்டுக்கு பதிலாக நான் என்ன கொடுக்குறேன்னா என்டர் யுவர் ஏஜ்னு கொடுக்குறேன். ஏஜில் நான் என்ன செக் பண்ணணும், 18க்கு மேலே இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஏஜ் அப்படின்னு அதே ப்ரோக்ராம் தான். இஃப் எல்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன், வேல்யூஸ் தான் மாற்றுறேன். அதாவது ஓட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு. அப்போ நான் இங்கே நான் எதுவுமே ரெடியூஸ் பண்ணக்கூடாது. இதில் இந்த கேல்குலேஷனே வராது. இங்கே என்ன வரும், வெறும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு மட்டும்தான் வரும். அதாவது இங்கே வந்து அவங்களோட ஏஜ் வந்து 18க்கு மேலே இருந்துச்சுன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட். அதை வந்து எல் ஸ்டேட்மெண்ட்டில் நான் கொடுக்குறேன். யூ ஆர் நாட் எலிஜிபிள். இப்போ இதுதான் அந்த ஏஜுக்குள்ள ப்ரோக்ராம். இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, இங்கே நான் அந்த ஓப்பன் பண்ணியிருக்கிறத இங்கே க்ளோஸ் பண்ணவே இல்லை. டபுள் கோட்ஸ்னால் நீங்கள் அதை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ எனக்கு என்டர் ஏஜ் கேட்குதா, நான் 25ன்னு கொடுக்குறேன். யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டுன்னு கொடுக்குது. அதே இது நான் ரன் பண்ணிவிட்டு என்னோடய ஏஜ் வந்து 15ன்னு கொடுக்குறேன். யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட். இதுதான் இஃப் எல்ஸ் கண்டிஷனோட மெத்தட். இஃப் எல் கண்டிஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா, செயினடு கண்டிஷன் சொல்கிறோம். அது என்ன சார் செயினடு கண்டிஷன்? இஃப் எல்சி இஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கண்டிஷன் செக் பண்ணி அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அது உள்ள இன்னொரு கண்டிஷன் நான் செக் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து எல்சி இஃப் ஸ்டேட்மெண்ட். ஒரே நேரத்தில் நம்ம இப்போ இது வரைக்கும் ஒரு கண்டிஷன் தானே செக் பண்ணோம். மல்டிபிள் கண்டிஷன் பிளாக் வந்து நான் அதில் செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இஃப் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதுதான் அதோட சின்டாக்ஸு. ஸோ இஃப் கண்டிஷன் 1 ஸ்டேட்மெண்ட் 1. ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு இது வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். அப்படி இல்லைன்னா அடுத்து ஒரு கண்டிஷன் வேறு ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது எக்ஸிக்யூட் ஆகணும். அதுவும் இல்லை வேறு ஒரு கண்டிஷன் இருக்குது அது ட்ரூவாக இருக்குது அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 3 அது வந்து எக்ஸிக்யூட். இது எதுவுமே எனக்கு ட்ரூ இல்லை அப்படின்னா எல்ஸில் உள்ள டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். இதுதான் மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ இஃப் தென் எல்சி இஃப் தென் அதோட எல்சி இஃப். ஸோ இதில் நான் எத்தனை கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், 1 2 3 கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 கண்டிஷன் மட்டும் இல்லை, நீங்கள் எல்சி இஃப் போட்டுட்டிங்கன்னா எத்தனை கண்டிஷன் வேணால் ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கலாம். அதான் வந்து எல்சி இஃப்பில் கொடுக்குறதோட மெத்தட். ஸோ இதான் ஃப்ளோ சார்ட். ஸோ ஃப்ளோ சார்ட்டில் கண்டிஷன் 1 தென் 2 3 இது என் வரைக்கும் நீங்கள் எத்தனை கண்டிஷன் வேணால் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு என்டையர் ப்ரோக்ராமும் ஸ்டாப் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அடுத்த கண்டிஷன் செக் பண்ணோம். இது ஃபால்ஸ்னால் அடுத்த கண்டிஷன், இது ஃபால்ஸ்னால் அடுத்த. இது எதுவுமே ட்ரூ கிடையாது அப்படின்னா அந்த டிஃபால்ட் கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகும். இதான் வந்து இஃப் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு 4 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் மார்க் சிஸ்டம், தென் டிராஃபிக் லைட் சிஸ்டம், and they compare 3 numbers, then root of quadratic equation. ஸோ இதில் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். ஸோ மார்க் ஈக்குவல் டு இன்ட்டு வேல்யூ வாங்குறேன்னா அந்த மார்க் வந்து 90க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எஸ் கிரேட்.
அப்படி இல்லை எனக்கு 80க்கு மேலே இருக்குது அப்படின்னா ஏ கிரேட். 70க்கு மேலே இருக்குது ஆனால் வந்து எனக்கு எப்படி இருக்குது 79 வரைக்கும் இருக்குது அப்படின்னா அது வந்து பி கிரேட். ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் மார்க் எது கொடுத்தாலுமே எல்லா கிரேடுமே வரும். ஏன்னா ஒரு மார்க் வந்து நான் இப்போ எப்படி கொடுக்குறேன் 84ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 84 கண்டிஷன் இங்கேயும் ஒர்க் ஆகும், இங்கேயும் ஒர்க் ஆகும், இங்கேயும் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுனாலே எனக்கு என்ன ஆயிடணும், அந்த எக்ஸிக்யூஷனை விட்டு வெளியில் வந்தோம். அதனால தான் நான் அந்த அடுத்த இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறத நான் கொடுக்கல. ஸோ இதுதான் ஒரு எல்சிஎஃப் ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இந்த நம்மளோட இந்த ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, இதிலே ஒரு எல்சிஎஃப் போடுவோம். இதில் எல்சிஎஃப் போடுறதோட கண்டிஷன் பாருங்கள். இஃப் அடுத்து ஒரு பிரிண்ட்டு இஎல்ஐஎஃப், இஎல் தான் கொடுக்கணும். இதில் டேரெக்டாக எல்ஸ்ன்னு கொடுக்க முடியாது. இஎல்ஐஎஃப் இதுதான் எல்சிஎஃப். அப்போ எல்சிஎஃப்பில் நான் கண்டிஷன் கொடுக்கணும்ல. கண்டிஷன் நான் என்ன கொடுக்குறேன்னா ஏஜ் 18 விட அதிகமாக இருக்குது, 18 விட எனக்கு அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் எனக்கு வந்து 16 இருக்கும், 60, அதாவது ஏஜ் வந்து 60 அண்ட் எபோவ். 2 கண்டிஷன் கொடுக்குறேன். இப்போ நான் இதில் ஏஜ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே, ஏன்னா ஒரே ஏஜ் வராது இல்லையா. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஏஜ் வந்து 18 விட எனக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா யுவர் சைல்டு இப்படி எனக்கு பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லை எனக்கு 18க்கு மேலே இருக்குது, என்னோடய கண்டிஷன் வந்து 18க்கு மேலே இருக்குது. ஓகேவா? ஸோ 18க்கு மேலே இருக்குது அப்படின்னா நான் இதே மாதிரி எல்சிஎஃப்பில் இன்னொன்று கொடுக்கணும். ஸோ 18க்கு கீழே இருக்குது, 18 கூட வேணாம் இங்கே நீங்கள் ஓகே. அது வந்து சைல்டு, இது வந்து யுவர் சீனியர் சிட்டிசன் வச்சுக்கலாமா. 60 அண்ட் எபோவ் தானே வருது. அதில் வேல்யூ எப்படி கொடுக்கணும் அப்படின்னா 60 அண்டு எபோவ். அப்போது பிட்வீன் 18 to 16 என்ன வந்து ஓப்பன் ஆகும், அது என்ன வந்து ஓப்பன் ஆகும் யோசிச்சு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று கொடுக்குறீங்க. நான் இது வந்து எனக்கு சப்போஸ் இந்த இடத்துல நான் என்ன யூஆர் அப்படின்னே கொடுத்துட்றேன். யூஆர் சீனியர் சிட்டிசன். சீனியர் சிட்டிசன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே. இப்போ நான் வேல்யூ இப்படி கொடுக்க போகிறேன்னா 18க்கு கீழேயும் 60க்கு மேலேயும் மட்டும்தான் கொடுக்குறேன். இது இன்பிட்வீன் வேல்யூ நான் கொடுக்கல. இப்போது இதுதான் எல்சிஎஃப். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்ணுறேன். அதே மாதிரி ஏஜ் கேட்குது, நான் 12ன்னு கொடுக்குறேன், யூஆர் சைல்டுன்னு வருது. ஓகேவா? மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிவிட்டு வேல்யூ வந்து நான் 68ன்னு கொடுக்குறேன், யூஆர் சீனியர் சிட்டிசன் வருது. ஓகே. இது வந்து 2 கண்டிஷன் நான் செக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இஃப் மட்டும் செக் பண்ணோம், அடுத்து எல்ஸ்ன்னு போட்டு ஒன்று செக் பண்ணோம், இப்போ எல்சிஎஃப் போடுறோம். எனக்கு இப்படியும் இல்லை, எனக்கு 60க்கு மேலேயும் கிடையாது, 18க்கு கீழேயும் கிடையாது. என்னோடய ஏஜ் வந்துட்டு இது 2க்கும் பிட்வீனில் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நான் எல்ஸ் கொடுக்குறேன். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா எனக்கு அதில் என்ன பிரிண்ட் ஆகணும், your age is above 18 and below 60 இப்படி வரும். ஏன்னா 3 டைப் ஆஃப் ஏஜ் இருக்குல்ல, ஒன்றே 18க்கு கீழே, இல்லைன்னா 60க்கு மேலே, இல்லைன்னா இன்பிட்வீன் 18 to 60. இப்போ பாருங்கள், நான் இஃப்பும் யூஸ் பண்ணிட்டேன், எல்சிஎஃப்பும் யூஸ் பண்ணிட்டேன், எல்ஸும் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். என்னோடய ஏஜ் 45ன்னு கொடுக்குறேன். 45ங்கிறது 18க்கு மேலே, 60க்கு கீழே கொடுத்தேன் அப்படின்னா யுவர் ஏஜ் இஸ் எபோவ் 18 அண்ட் பிலோ 60. இதுதான் இஃப்பு, எல்சிஎஃப், தென் லாஸ்ட்டாக ஒரு எல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுக்குது. சார் அப்போ ஒரு எல்சிஎஃப் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்க முடியுமா? அப்படி கிடையாது. இங்கே இன்னொரு எல்சிஎஃப்பும் நான் கொடுத்துக்கலாம், வேறு ஒரு கண்டிஷனும் நான் செக் பண்ணிக்கலாம். எல்சிஎஃப்னு கொடுக்குறேன். இங்கே ஒரு எல்சிஎஃப் கொடுத்துட்டு என்ன வேல்யூ கொடுக்கலாம், என்னோடய ஏஜ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறேன். ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ ஒரு 1 month 2 month சைல்டுன்னு வச்சுக்குவோம். அதுக்கு எனக்கு ஒரு வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும்.
யுவர்னு வராது, யூ ஆர் child, யூ ஆர் senior citizen, யூ ஆர் newborn baby. ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நான் எத்தனை 2 எல்சிபி யூஸ் பண்ணிவிட்டேன், ஒரு எஃப். எல்லாத்தையுமே நான் செக் பண்ணுறேன், கண்டிஷனை செக் பண்ணுறேன். ஸோ ஏஜ் ஈக்குவல் டு எல்சிபியில் செக் பண்ண முடியல, இன்வேலிட் சின்டாக்ஸ். அதோட வேல்யூ ஏன் இங்கே வந்து எனக்கு எரர் காட்டுது அப்படின்னா, இங்கே நான் அந்த கோலன் வைக்கல. கோலன் வந்து கண்டிப்பாக வைக்கணும். இப்போ கரெக்டாக வந்துச்சா? அந்த கோலன் வச்சா மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ நான் ஏஜ் எப்படி கொடுக்குறேன்? 0ன்னு கொடுக்குறேன். சைல்டு. ஸோ 18க்கு கீழேங்கிறனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷனு வந்து என்ன ஆயிடுச்சு? கிளிக்க ஃபஸ்ட்டு கண்டிஷன்லேயே இது வந்து யூ ஆர் சைல்டுன்னு வந்துடுச்சு. இந்த கண்டிஷன் எதுவுமே வரல. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, இந்த வேல்யூவை இங்கே மாற்றணும். இங்கே வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டு இங்கே என்ன கொடுக்கணும்? அதோட வேல்யூ வந்துட்டு 18க்கு கீழே. ஸோ அப்போ என்ன ஆகும்? இந்த கண்டிஷனை வந்து நம்ம அங்கே பேஸ்ட் பண்ணுவோம். இதை கட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்? இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இதோட வேல்யூவை இங்கே பேஸ்ட் பண்ணி இப்படி எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுனாலே அடுத்த உள்ள கண்டிஷன் எல்லாம் செக் பண்ணாது. இப்போ அதே இதுனால் ஏஜ் 0ன்னு கொடுக்குறேன், யூஆர் நியூபார்ன் பேபின்னு வருதா? ஓகேவா? ஸோ அப்போ 0 இல்லை, அது வந்து 18க்கு கீழே இருக்குது அப்படின்னா செகண்ட் யூ ஆர் சைல்டு, இல்லைனா யூ ஆர் சிட்டிசன். அதுவும் இல்லை அப்படின்னா யுவர் ஏஜ் இஸ் above 18 and below 60. இதுதான் இஃப், எல்ஸ் இஃப், அதோட ஸ்டேட்மெண்ட்ஸ். இது ஒரு டிராஃபிக் லைட்டு வச்சு கொடுத்துருக்காங்க. அது சப்போஸ் க்ரீனாக இருந்துச்சு, எல்லோவாக இருந்துச்சுன்னா வேல்யூஸ் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த நெஸ்டர்டு கண்டிஷனல் அப்படிங்கிறது, நெஸ்டர்டு கண்டிஷன்னா ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளே இன்னொரு ஒரு இஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா அதுதான் வந்து நெஸ்டர்டு இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ஒன் கண்டிஷன் கேன் ஆல்சோ இஸ் அ நெஸ்டர்டு வித்தின் த அனதர். இதுதான் அதோட சின்டாக்ஸ். இது ஒரு இஃப் கண்டிஷனாக, அந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே இன்னொரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருந்தேன்னா அதுதான் வந்து நெஸ்டட் இஃப் கண்டிஷன். அது வந்து நெஸ்டட் இஃப் கண்டிஷன். ஸோ இதுதான் அந்த டயக்ராமு. கண்டிஷன் 1 இது உள்ள ட்ரூவாக இருந்துச்சுன்னா தான் இன்னொரு கண்டிஷனுக்குள்ளே வரணும். அப்போ ட்ரூனா இன்னொரு கண்டிஷன், அதுக்கும் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 இருக்கும். ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எலிஜிபிள், அதாவது உங்களுக்கு ஒரு ஓட்டருக்கு நான் செக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஏஜ் வந்து 18 and above இருக்குது. அடுத்து இன்னொரு கண்டிஷன், சப்போஸ் சீனியர் சிட்டிசனாக இல்லை, அதாவது 18 and above இருக்கிறவங்களுக்கு, ஓட்டு எலிஜிபிள் இருக்கிறவங்க சீனியர் சிட்டிசனா, அப்போ 2 கண்டிஷன் நான் செக் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நெஸ்டட் இஃப் கண்டிஷன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதிலே கொடுத்துருப்பாங்க, கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 numbers ஆர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆர் 0. ஸோ இதிலே 3 கண்டிஷன் செக் பண்ணுற மாதிரி இருக்கா? அதில் கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸில் ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ நான் வாங்குறேன். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்? ஏ, பி வேல்யூ செக் பண்ணுறேன். இந்த ஏயோட வேல்யூ ஏ கிரேட்டர் தென் பின்னு கொடுத்துருக்கேன். இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா அடுத்து எதோட, இந்த ஏயோட வேல்யூ எதோட செக் பண்ணணும்? சியோட செக் பண்ணணும். இதுதான் வந்து நெஸ்டட் இஃப். ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளே இன்னொரு இஃப் கண்டிஷன். இது 2 கண்டிஷனும் ட்ரூவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. எது? த கிரேட்டஸ்ட் நம்பர் இஸ் ஏ. அப்படி இல்லைன்னா த கிரேட்டஸ்ட் நம்பர் இஸ் சி. அதுவும் இல்லை, இது ரெண்டுமே கிடையாது அப்படின்னா இன்னொரு ஒரு எல்ஸ் கண்டிஷன் கொடுத்து அங்கே நான் செக், எதையும் பிஐயும் சிஐ மட்டும், ஏன்னா ஏயை நான் இங்கே 2 இடத்துலையும் செக் பண்ணியாச்சு. அப்போ பிசியை மட்டும் செக் பண்ணி அதில் எது கிரேட்டஸ்ட்னு சொல்லி ஃபைன் பண்ணலாம். இதுதான் வந்து நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து ஐட்ரேஷன் கண்ட்ரோல், அதாவது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளது பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.